ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் இருக்காங்க, என்னமோ சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அரசியலுக்காகவே படித்து கரைச்சி குடித்த மாதிரி. அவங்க எல்லாருக்குமே நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி நீங்கள் தாவேக்காவை பார்த்தோம், நாம் தமிழர் கட்சி பார்த்தோம், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மக்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. மக்களுக்கு ஏதாவது பாதிப்பாச்சுன்னா நீங்கள் அங்கே போய் நின்றீங்களா, இங்கே போய் நின்றீங்களான்னு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் கேள்வி கேட்க வேண்டியவங்களை கேட்கவே இல்லை. 25 வருஷம் திமுகவும் 30 வருஷம் அதிமுகவும் மாறி 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 பல வருஷம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கும் மேலே ஆட்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே அவங்க 2 கட்சியை மட்டும்தான் கேட்கணும். இவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல. ஆட்சிக்கு வராதவங்களை பார்த்து நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவங்க வரட்டும். அவங்க வரதுக்கு முன்னாடியே இது நொட்டை, இது சொட்டை அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. அவங்க வரட்டும், வந்து அது எது பண்ணலன்னா நீங்கள் கேட்கலாம். அவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே என்னமோ கிடத்த குதிக்கிறீங்க எல்லாம். திராவிட கட்சி பங்காளிங்க தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணும், மற்ற யாருமே உள்ளே வந்துடக்கூடாது, அப்படி தானே? 1952 67 வரையும் கிட்டத்தட்ட 15 வருஷம் காங்கிரஸ் ஆண்டிருக்கு. அதுக்கப்புறம் 1967 அண்ணா வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாரு. 1977 எம்ஜிஆர் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாரு. அதேமாரி தான் இப்போது விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார். கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. வெற்றி நிச்சயம், நாளை நமதே. உங்களுக்கு விஜய் அவர்களையும் டிவி கட்சியும் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ.